இந்த விபத்து பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நீங்க தொடரலாம். செம்மன்குப்பம் பகுதியில இந்த விபத்து நடந்த இடத்தில் தொடர்ந்து இந்த தண்டவாளத்தை சீரமைக்கக்கூடிய பணி மற்றும் சாய்ந்த அந்த மின்கம்பத்தை அதற்கு பதிலாக தற்காலிகமாக ஒரு மின்கம்பத்தை அமைத்து மின் இணைப்பு கொடுத்து ரயில்களை தொடர்ந்து அந்த பகுதியில சேவையை மேற்கொள்வதற்கான ரயில் சேவையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல அதன்படி ரயில்கள் அனுமதிக்கப்படும் என்று மீண்டும் அந்த ரயில் சேவை அந்த வழித்தடத்தை தொடங்கும் என்று கூறுகிறார்கள். இந்த விபத்து நடந்த இடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, இப்படி ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன இருக்கிறது என்பதை தற்போது அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இதே போன்று தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படாத ரயில்வே கேட்டுகள் தமிழகம் முழுவதும் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்தும் தமிழக ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் மூலமாக இது தொடர்பாக காவல்துறை தலைமையகம் ஒரு விவரங்களை கேட்டிருப்பதாகவும், அதாவது இந்த இன்டர்லாக் சிஸ்டம் இருக்கக்கூடிய இது போன்ற ரயில்வே கேட்டுகள், அதாவது தானியங்கி முறையில ரயில்வே கேட்டு மூடப்பட்டால் ரயில்கள் செல்வதற்கான சமிகை கொடுக்கப்படுவதும், திறக்கப்பட்டிருந்தால் ரயில்களுக்கான ரெட் சிக்னல், அதாவது கடந்து செல்ல முடியாது தற்போது என்று அதற்கான ரெட் சிக்னல் கொடுக்கப்படுவதற்கான தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்ட இடம் எவ்வளவு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே அது போன்ற ஒரு பாதுகாப்பு குறைபாடு அந்த தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படாத ஒரு பகுதியாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். தெற்கு ரயில்வேவும் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில விபத்து நடைபெற்ற அந்த பகுதியில் வாகனங்கள் எளிதில் தண்டவாளத்தை கடந்து செல்வதற்கு ஒரு சப்வே அமைப்பதற்கு ரயில்வே சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், ஆனால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இருந்து விபத்து நடைபெற்ற அந்த இடத்தில் அந்த லெவர் கிராசிங் பகுதியில சப்வே அமைப்பதற்கான எந்த விதமான ஒப்புதலும் அளிக்கப்படாமல் ஒரு ஆண்டு காலமாக தொடர்ந்து காலம் தாழ்த்தப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீது இந்த விமர்சனத்தை ரயில்வே இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்னும் மாவட்ட நிர்வாகம் அடுத்ததாக இதற்கு என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன நடவடிக்கை வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள், இது தொடர்பாக ரயில்வே அனுப்பிய அந்த விவரங்களுக்கு என்ன பதில் அளித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் தரப்பில் இதுவரை விளக்கமில்லை. தற்பொழுதுதான் இந்த விமர்சனத்தை முன்வைத்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில இந்த இடத்தில் இது போன்ற ஒரு சப்வே அமைக்க வேண்டும் என்ற நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும், ஆனால் இன்னும் அந்த சப்வே அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து இன்னும் அதற்கான ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஓராண்டு காலத்திற்கு மேலாக இது ஒப்புதல் அளிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது என்ற விவரத்தையும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இப்படி பாதுகாப்பு அற்ற ஒரு ரயில்வே கேட் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சப்வே அமைக்கப்படுவதற்கான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அதுவரை ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு நடைமுறைகளை இங்கே பின்பற்றப்படுகிறதா, இது போன்று எத்தனை ரயில்வே கேட்டுகள் தமிழகம் முழுவதுமாக இருக்கிறது என்று உடனடியாக அவற்றை பட்டியலிடுவதற்கும் அவற்றை கண்காணித்து விவரங்களை சேகரிப்பதற்கும் காவல்துறை மூலமாக தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு விவரங்களை சேகரிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழக ரயில்வே போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ரயில்வே கேட் இன்றைய தினம் இந்த விபத்தில் நடப்பதற்கு முக்கியமான காரணமாக அந்த ரயில்வே கேட்டு திறந்திருந்ததா மூடி இருந்ததை வேன் ஓட்டுநர் திறக்க சொன்னதாக தெற்கு ரயில்வே கூறுவது, அதில் உண்மை இருக்கிறதா என்று அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விசாரணையில் தெரிய வரும். இது தெற்கு ரயில்வே அதிகாரிகள் மட்டும் விசாரிக்காமல் காவல்துறை தரப்பில் இருந்தும் விசாரிக்கப்படுகிறது. தமிழக காவல்துறையில ரயில்வே காவல்துறை, இந்த ரயில்வே காவல்துறை அதிகாரிகளும் இந்த விவரங்களை விசாரிக்கிறார்கள். தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து கூறும் பொழுது மூடப்பட்ட அந்த கேட்டை தான் மீண்டும் அவருக்கு வற்புறுத்தி திறக்க சொன்னதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பள்ளிக்கு காலதாமதம் ஏற்படுகிறது என்பதனால அவர் திறக்க சொன்னதாகவும், ரயில் வருவதற்குள் தான் கடந்து செல்வதாக அவர் கூறியதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் மாணவரும் அதில் வீடு படைத்த ஒரு மாணவர் விஸ்வேஷ் என்ற அந்த மாணவரும் அந்த வேனுடைய ஓட்டுநர், பள்ளி வேனுடைய ஓட்டுநர் சங்கர் என்ற அந்த ஓட்டுநரும் கூறக்கூடிய தகவல் ஒரே நேரத்தில் அவர்கள் ஒரே தகவலை கூறுகிறார்கள். அதாவது கேட் திறந்தேதான் இருந்தது, அந்த ரயில்வே கேட்டினுடைய கேட் கீப்பரை தாங்கள் பார்க்கவில்லை, அவர் அங்கு இல்லை என்றும் கூறுகிறார்கள். வழக்கமாக அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரம் சற்று முன்பாக அவர்கள் அந்த தண்டவாளத்தை கடந்து செல்வார்கள். அதற்குள் ரயில் கடந்து சென்றிருக்கும் அல்லது ரயில் வருவதற்கு தாமதமாகும் என்பதனால அந்த பயணிகள் ரயில் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி வரக்கூடிய அந்த ரயில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் சற்று ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தாமதமாகவோ அல்லது முன்னதாகவோ இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்லும். ஆனால் பெரும்பாலும் இந்த தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில்வே கேட்
தண்டவாளத்தை ரயில் கடந்து சென்றிருந்தால் தண்டவாளத்தில் அந்த ரயில்வே கேட் திறந்தேதான் இருக்கும், அல்லது வருவதற்கு தாமதமாக இருந்தாலும் இது திறந்துதான் இருக்கும் என்பதனால் ரயில் ஒருவேளை வந்து கடந்து சென்றிருக்கலாம் என்று நினைத்துதான் தான் கடந்து சென்றதாகும். ஆனால் ரயில்வே கேட்டில அப்பொழுது கேட் கீப்பர் யாருமே அங்கே இல்லாததனால் அது தொடர்பான எந்தவித சமிஞ்சையும் எந்த விதமான சிக்னலும் தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று இந்த வேன் ஓட்டுநர் வந்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த மாணவர் உயிர் பிழைத்த அந்த மாணவரும் கூட அந்த விவரங்களை வந்து அவரும் தெரிவித்திருக்கிறார். ரயில்வே கேட் வந்து திறந்தேதான் இருந்தது, அதனாலதான் வந்து கடந்து சென்றதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில அவரும் வந்து அந்த கேட் கீப்பரை வந்து தான் கவனிக்கவில்லை. சிறிது நேரத்திலேயே வேன் வந்து தண்டவாளத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே வந்து திடீரென வந்து ரயில் வந்ததாகவும் எந்த விதமான சத்தமும் இல்லாமல் தான் ரயிலும் வந்து வந்ததாகவும் வந்து அந்த மாணவர் வந்து கூறுகிறார். இந்த விவரங்களின் அடிப்படையில தொடர்ந்து வந்து இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில் இந்த செம்மங்குப்பம் பகுதியில இந்த விபத்து நடந்த பகுதியில் விபத்து நடந்ததற்கு பிறகே அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த பயணிகள் ரயில் வந்து சிதம்பரம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த விபத்து நடந்த பகுதியில் தொடர்ந்து சீரமைப்பு பணிகள் வந்து நடைபெற்று வந்திருந்தது. குறிப்பாக அந்த வழித்தடம் வழியாக ரயில்கள் வந்து செல்ல முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் சீரமைப்பு பணிகள் தற்பொழுது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் வந்து அடுத்தடுத்து இயக்கப்படுகிறது. விபத்து காரணமாக தடைபட்டிருந்த இந்த ரயில்வே போக்குவரத்து சீரமைப்பு பணிகள் முடிவடைந்து தற்போது பனாரஸிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய அந்த காசி தமிழ்ச்சங்கம் சிறப்பு ரயில் வந்து அவ்வழியாக வந்து கடந்து சென்றிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக தண்டவாளத்தில் பெரிய அளவில் எதுவும் சேதம் இல்லை என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். தண்டவாளம் அதை ஒரு சில இடத்தில் அந்த வேன் வந்து மோதி ஒரு 20 மீட்டர் தூரம் வந்து எடுத்துச் செல்லப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மின்கம்பம் வந்து முற்றிலுமாக வந்து சாய்ந்த அந்த மின்கம்பம் வந்து அழிந்து விழுந்திருக்கிறது. எனவே ரயில்வேடைய இந்த மின்கம்பத்திற்கு வந்து தற்காலிகமாக ஒரு மின்கம்பத்தை வந்து அமைத்து அந்த மின் இணைப்பை வந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல முழுமையாக வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் வேறு எதுவும் இருக்கிறதா என்பதை வந்து ஆய்வு செய்து உடனடியாக அதிகாரிகள் வந்து ரயில்களை இயக்குவதற்கான அந்த நடவடிக்கையை வந்து அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி தற்பொழுது பனாரஸில் இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய காசி தமிழ்ச்சங்க சிறப்பு ரயில் வந்து அந்த வழியாக கடந்து சென்றிருக்கிறது. அந்த இடத்துல தொடர்ந்து சீரான வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீடு, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் அந்த இடத்தில் இருந்து ரயில்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடந்ததற்கான காரணத்தை தான் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் என்ற ஒரு அறிக்கையை வந்து தெற்கு ரயில்வே கொடுத்திருந்தது. அதில் பல்வேறு தகவல்கள், அதில் முக்கியமாக இந்த ரயில்வே கேட் கீப்பர் வந்து கேட்டை மூடிவிட்டார் என்ற விவரங்களை வந்து அதில் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் வந்து வேன் ஓட்டுநர் வந்து திறக்க சொன்னார் என்றும் அதில் கூறுகிறார்கள். இந்த வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் 4 மாணாக்கர்கள், ஒரு மாணவி, 3 மாணவர்கள் அதில் இருந்திருக்கிறார்கள். அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை, அந்த செம்மங்குப்பம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மாணவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய இந்த வேன் அருகருகே இருக்கக்கூடிய தண்டவாளத்தை கடந்து பல்வேறு கிராமங்களில் பல்வேறு ஊர்களில் இருந்து மாணவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு அவர்கள் செல்ல வேண்டும். 7:45 மணி அளவில் செம்மங்குப்பம் பகுதிக்கு இந்த பள்ளியினுடைய வேன் வந்து வந்திருக்கிறது. வழக்கமாக இந்த நேரத்தில் தான் கடந்து செல்லும். ஒன்று ரயில், குறிப்பிட்ட அந்த பயணிகள் ரயில் கடந்து சென்றிருக்கும், வழக்கமாக கடந்து சென்றிருக்கும், அல்லது தாமதமாகும். எனவே அந்த நேரத்தில் தான் ஒரு 7:30 7:45 இந்த வேன் வந்து அந்த வழியாக கடந்து செல்வார்கள் என்றும், பெரும்பாலும் ரயில்வே கேட் வந்து போடப்பட்டிருந்தால், ரயில்வே கேட் வந்து மூடப்பட்டிருந்தால் அந்த வழியாக செல்லாமல் காத்திருந்து ரயில் சென்ற பிறகுதான் வந்து செல்வது வழக்கம் என்றும், இந்த பள்ளி வேன் உட்பட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த வழியாக செல்லக்கூடிய பிற வாகனங்களும் காத்திருந்து கடந்து செல்வதுதான் வழக்கம் என்றும், இன்றைய தினம் இந்த பள்ளி வேன் கடக்கும் பொழுது 7:45 மணி அளவில் இந்த கேட் வந்து திறந்தேதான் இருந்தது என்று கூறுகிறார்கள். எனவே இந்த கேட் வந்து ஏன் திறக்கப்பட்டது, இந்த கேட்டை வந்து மூடாமல் வந்து அந்த ரயில்வே கேட் கீப்பர் வேறு எங்கும் சென்றிருந்தாரா, அதே போன்று அந்த பகுதியை அந்த பகுதியினர் வந்து குற்றம் சாட்டுவது போல் கேட் கீப்பர் வந்து உறங்கிவிட்டார், அந்த அறையிலேயே வந்து அவர் உறங்கிவிட்டார் என்று கூறுவது உண்மையா என பல்வேறு தகவல்களை முன்வைத்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கேட் கீப்பர் ஒரு பக்கம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் வந்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. அவர் கூறிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த கேட் என்பது வந்து ஏற்கனவே மூடப்பட்டதாக அவர் கூறுகிறார். அதே வேளையில் ஓட்டுநரும் மாணவர்களும் கூறக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.